இந்தியாவுடைய மிகப்பெரிய எதிரிகளே சங்கிகள் தான். அந்த காலத்தில் ஆரியர்களாக இருந்தவங்க பண்ண அநியாயத்தை இன்றைக்கி பிஜேபியாக இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வினேஷ் போகத்தோட அம்மா ஒரு ஏழை விதவை, கேன்சர் பேஷண்ட்டு, 32 வயசு விதவை இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. ஒரு பொம்பளை பொறுக்கி ரெஸ்லிங் தலைவராக இருக்கக்கூடாதுன்னு போராடின ஒரே காரணத்துக்காக அவங்கள போட்டியில் கலந்து கூடாமல் தடுத்தாங்க. ஆனால் அதையும் மீறி அந்த அம்மா போட்டிக்குள்ளே போய் ஜெயிச்சு தங்க மெடல் வாங்க இருந்த நேரத்தில் 100 கிலோ எடை கூடிடுச்சுன்னு சொல்லி அந்த அம்மாவை டிஸ்குவாலிஃபை பண்ணி இறக்கி ஒலிம்பிக் போகிறதுக்கு முன்னாடி பண்ண சதியில் எழுதியிருந்தது, என்னை எப்படியாவது ஏதாவது பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதை பண்ணிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு வெள்ளி கொடுக்கணுன்ட்டு ஜோர்டன் பரோஸுங்கிற ஒரு மாபெரும் மல்யுத்த வீரரே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதை கேட்க போதா இல்லையான்னு தெரியல. இது ஏதோ தனிப்பட்ட ஒரு வினேஷ் போகத்துக்கு நடந்த அநியாயமாக நாம் நினைக்கக்கூடாது. இது அராஜகம், அநீதி. எங்கே நடந்தாலும் இந்திய மக்கள் அதை தட்டி கேட்டே தீரணும். இங்கே பாருங்கள், நம்ம எந்த இடத்துல ஒலிம்பிக் மெடல் டேலியில் இருக்கோன்னு.